பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இன்றைய செய்திகள் கொடுத்து படிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து ஒரு சின்ன ஒரு சாட்சியை நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். அது எப்படி பகிர்ந்து கொள்ளணும் போது, நமக்கு ஒரு சில பாடுகள் நேரிடும் போது அநேகரிடத்துல கடந்து போய் பயணிப்போம். அந்த உபத்திரத்திலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு தவிப்பு, ஒரு பிரச்சனை, புலம்பிக் கொண்டிருப்பதே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு பிரச்சனையில் வாழ்வதை காட்டி விழுந்து கிடப்பதை கொடுத்து நினைக்கும் போது தான் நமக்கு மனிதன் மத்தியில் அது எப்படி சொல்லணும் என்று கூட தெரியாத போயிடும். ஏன்னா கத்திரிடத்தில் விசுவாசம் உள்ளவரை நம்ம எத்தனை பகிர்ந்து கொண்டாலும் அவங்க அதுக்குள்ளே உள்பட்டு வருவார்களா என்று கேட்டால் நிச்சயம் மாற மாட்டாங்க. ஒருவேளை நம்ம ஜெபிப்பதை ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, நம்ம பேசுகிற வசனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, அதுக்குள்ளே அவங்க விசுவாசத்தை கொண்டு வர மாட்டாங்க. இன்னைக்கு இந்த போதகர் வந்தார், அது ரொம்ப சிறப்பாக இருந்தது என்று சொல்லி ஜபத்தை கொடுத்து பேசுவாங்க. எப்பவுமே ஜனங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய பேச்சுகள்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த வித்தியாசத்தினுடைய ஒரு காலத்தை கொடுத்து கடந்த நாட்களில் எங்களுடைய மகளுக்கு ஒரு நன்றி கூட்டத்தை, சீமந்தம் என்ற நன்றி கூட்டத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதில் ஒரு சிலர்கள் வருந்தும் போது நடந்து கொண்ட விதங்கள் ஒரு மாற்றமாக இருக்கும். இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கும்போது, என்ன பகிர்ந்து கொள்கிறாரும் போது நிறைய வசனங்கள் உண்டு இல்லையா? அது ஒரு சிலரெல்லாம் அதை பகிர்ந்து கொண்டாங்க. யாத்திராக 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், சங்கீதம் 127ஆம் வசனம் 3ஆம் வசனத்தையும், சங்கீதம் 121ஆம் வசனம் 1ஆம் வசனத்தையும் பகிர்ந்து கொண்டாங்க. இப்போ அந்த 3 வசனங்களில் ஒரு இடத்துல அங்கே இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தை பார்க்கும்போது கர்த்தர் அவ்வளோ காரியத்தை செய்து முடித்திருப்பார். அதை கொடுத்த ஒரு சாட்சியாக இருக்கும். ஒரு இடத்துல பரத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி 121ஆம் சங்கீதத்தில் இருப்பார். அப்போ அந்த சொல்லுக்கிற விதங்கள், நடந்து கொள்ள விதங்கள் போது வித்தியாசமாக இருக்கும். அப்போது என்ன உணரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் என்று அழகாக டைரக்டாக அந்த மெசேஜ். அப்போ அந்த சுதந்திரத்தினுடைய பலன் என்ன? பெரிய பிள்ளை ஆகிட்டால் என்ன காரியம்? அப்போது உன் தகப்பனையும் தாயும் விட்டு உன் மனைவியோடு இசைந்திருப்பான்ற பலனை தன்னுடைய வாரிசாக, தகப்பனாக, தாயாக, வம்சத்தில் ஒரு பிள்ளை நிமித்தமாக மனதில் அத்தனை பேர் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும். என்னன்னா, 2வது காரியத்தை பார்க்கும்போது, இந்த பிள்ளை பிறப்பு நிமித்தமாக பல நல்ல காரியம் குடும்பத்துக்குள் நேரிடும். புதிய பொறுப்புகள் ஏற்படும். இந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். இப்போ பார்த்து நான் ஒரு அண்ணன் தம்பி 20 ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கான்னு வச்சு, அவனுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும். என்ன போஸ்டிங்னா, சிறிய தகப்பனார் என்று சொல்லக்கூடியதான ஒரு போஸ்டிங் கிடைக்கும். ஒரு பாட்டி அநேக காலமாக இந்த பிள்ளையை பெற்றெடுத்து திருமணம் செய்து கொண்டும் போது அவங்க பார்த்தினா அவங்க அந்த குடும்பத்தில் ஒரு பெரியவராங்க. ஆனால் பாட்டி என்ற பேரை சொல்ல வைப்பதும் இந்த பிள்ளை தான். இப்படி நிறைய ஒரு பதவிகள், ஒவ்வொரு வயதுக்கும் தாய்மா என்ற ஒரு செய்திகள் இப்படி மாறி 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 அதை பகிர்ந்து கொண்டு போகும்போது ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகளை பகிர்ந்து எடுக்க முடியாது. சிலர்லாம் ஓடுற ஓட்டங்களில் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. அந்த ஓட்டங்கள் பார்த்தா மார்க்கு புத்தகத்தில் ஒரு வசனத்தை படிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது என்ன அப்படி ஒரு காரியத்தை கேட்கக்கூடியதாக இருக்கும். இப்போ கடவுளுடைய காரியங்களும் ஒரு சிந்தனைகள், செயலெல்லாம் சரியாக இருக்கும். என்னுடைய ஊழியக்காரோடு பயணிக்கப்படும் போது இந்த பயணிக்கிற கூட்டத்தில் ஒரு மத்தியில் ஒரு அதிசயங்களை கர்த்தர் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாரும் நின்று சாயங்காலத்தில், அன்று சாயங்காலத்தை அவர்கள் நோக்கி அவரை போய் வாருங்கள் என்றார். அப்போது அவர் சாயங்காலத்தை அவர்கள் நோக்கி அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றார். அந்த அக்கறைக்கு போங்க வாருங்கள் என்றும் போது அவர் என்ன பண்ணுறார், ஜனங்களெல்லாம் அனுப்பிவிட்டு அவர் படகுலிருந்து இருந்தபடியே அவரை கொண்டு போனதை வேறொரு படகுல அவர் வேரோடு இருந்தார். அப்படி பலத்த சூறக்காற்றும் உண்டாகுது. படகுகள் நிர்வாக அலைகளின் மேலே மோதுகிறது. கப்பலின் பின்னே அவரையும் தலையின் கீழே வைத்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே,
நாங்கள் மடிந்து போவதை போல் இருக்குது, உமக்கு கவலை இல்லையா என்றுவார்கள். நல்லா இருக்கும் செய்தியெல்லாம் இது. இவங்க தான் இருக்கிற இடத்த விட்டு மாலையில் வேறு ஒரு இடத்துக்கு போகலாம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கப்படும் போது அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் கடவுள் கடந்து போகக்கூடிய ஒரு பயணிக்கும் போது கடலில் நடக்கிற ஒரு பிரச்சனையை தான் கொடுத்து இன்னைக்கு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பிரச்சனை கொடுத்து நம்ம யோசிப்போம். அதை சொன்ன உடனே நல்லா இருக்கும். அந்த வசனத்தை மார்க்கு புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது அதில் ரொம்ப அழகாக இருக்கும். சில வசனங்கள் பார்த்தீங்கன்னா 35ஆம் வசனத்திலேருந்து தொடர்ந்து படித்துக்கு வரும்போது 39ஆம் வசனம் படிக்கிற பாரு. அவர் எழுந்து காற்றை அதட்டினார், கடலை பார்த்து திகையாதே என்றார், அமைதளம் என்றார். அப்போது காற்று நின்று போது மிகுந்த அமைப்புகளும் உண்டாகின்றது. அவர்கள் அவரை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகின்றாய்? ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாத போனது என்றார். நல்லா பாருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சங்கீதத்தில் படிப்போம் இல்லையா? 150ஆம் சங்கீதம் 15 வசனத்தில் அவரை விசுவாசத்தின்படி கத்த நிமித்தமாக நாங்கள் மரணத்துக்கு எதற்கு எங்களை விடுவிக்க மாட்டியார் என்று கேட்கிற கேள்விக்கு உடனடியாக காற்றையும் அலைகளும் அதட்டும் போது அமைதி தளமாக மாறுது. அப்போ அந்த காரியங்கள் என்னவா இருக்குன்னு சொன்ன உடனே முடிக்குது. அப்போ முடிக்கிற காரியங்கள் பார்க்க ஒவ்வொரு காரியம் படிக்கப்படும் போது சந்தோஷமா இருக்கும். அப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நான் அடுத்து 40 வசனம் பாசிக்கிறேன். அவர் அவர்கள் நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறார்? ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாத போனது என்றார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாத போயிடும். இதில் படிக்கிற விஷயம் அந்த மார்க்கு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் படிக்கிறேன். ஏன் விசுவாசம் இல்லாத போச்சுன்றார். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லாத போன காரணம் தெரியுமா? பயமும் நெடுக்குங்களும் பிரச்சனைகளும் நேரிடும் போது என்ன பண்ணுன்னு தெரியாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் தேதி ஒரு நன்றி கூட்டத்தை ஏற்படுத்தின பிற்பாடு அதுக்கு வேண்டிய செலவுகள் நிறையாக பயணித்தது. எங்கிட்ட ஒருமே கிடையாது, ஆனால் பயணித்தது. இப்போ நிறைய பேர் வருவாங்களா என்று கேட்டால் நிறைய பேர் வரவில்லை. ஆனால் பரத்தில் நிறைய ஜனங்கள் வந்துட்டாங்க. அவங்க எப்படி வந்தாங்க, ஏன் வந்தாங்க, இவ்வளோ ஜனம் எப்படி வந்தது என்று எனக்கு அறியாமல் பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறேன். அப்போ அவ்வளோ ஆகாரத்தை உண்டாக்கிட்டு அப்போ ஜனம் வராத பச்சனாச்சு. ஆனால் எது மனசில் விசுவாசத்தோடு நினைக்கிறனோ அதை செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு வாகனத்தை பார்க்குறோம், அடுத்த வாகனத்தை வரக்கூடிய சூழ்நிலை நின்று போச்சு. திடீர்னு வேற ஒரு வாகனக்காரன் லைனில் வரேன், நான் அவர்கிட்ட பேசுகிறேன், அந்த வண்டி புறப்பட்டுச்சு, இந்த வண்டி இன்னொரு காரு புறப்பட்டு போச்சு. அப்போது பெரிய ஒரு சந்தோஷத்தை, ஏன்னா கர்த்தர் அதிசயங்கள் செய்வர் என்று சொன்னார். ஏசாயா புத்தகத்தில் ரொம்ப அருமையான அந்த வசனம் 43ஆம் அதிகாரம் 19 வசனம் படி, இதோ நான் ஒரு அதிசயங்களை செய்வேன், அது இப்போதே தோன்றும். இந்த மாதத்திலே ஒரு சிறப்பான ஒரு செய்தியாக நேற்று தினத்தில் உங்களோடு பேசப்பட்டது, பங்கெடுத்து கொண்டது நாங்கள் பார்க்குறோம். அப்போ கடவுளுடைய காரியங்கள் எப்படியப்பட்டிருக்கும், என்னவா இருக்கும் என்று பார்க்கப்படும் போது அவர் கேட்குற கேள்வினா, ஏன் விசுவாசம் இல்லாத போனது என்றார். அதுதான் அங்கே படிக்கிறேன் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனத்தை படிக்கும்போது. 40ஆம் வசனம், அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்கள் விசுவாசம் இல்லாத மற்ற போனது ஏன் என்றார். அவரை மிகவும் பயந்து, இஸ்ரவேலர்களின் காற்றையும் கடலையும் இவர்களுக்கு கீழ்ப்படிது என்று ஒருவரே சொல்லி கொண்டாராம். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிது என்று சொல்லிக் கொள்கிறாங்க. அப்போது கடவுளிடத்தில் விசுவாசம் இருந்தால், நம்பிக்கையோடு அவரை துதித்தமா நாமோ, அவரை பாடினால் அத்தனை காரியத்தை உலகத்தில் போயிட்டு பகிர்ந்து கொண்டு அந்த ஆலோசனை கேட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் கஷ்டப்படும் போது மற்றவனோட கேட்கப்படும் போது தான் அதை நம்மளை ஒரு அற்பமாக நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் இந்த கஷ்டப்பட போகிற நேரத்தில் தான் நிறைய பேருடைய உள்ளங்களை தெரியப்பட்டுங்க ஆண்டவர். அவங்க நினைக்கலாம் ரொம்ப ஈஸியாக போய் சொல்லுவாங்க. நான் அதை பகிர்ந்து கொள்ளலை. அவங்க சொல்கிற பொய்க்கெல்லாம் அது சரியானதை போல் ஏற்றுக்கொள்ளுவேன். அதுதான் என்னுடைய வேலையை. அப்போ அதுபோல் சூழ்நிலை வரப்படும் போது இப்படி விசுவாசத்தோடு இருப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது கடவுளிடத்தில் நம்ம இந்த விசுவாசத்தோடு இருக்கும்போது நமக்கு இந்த 2ஆவது நடக்கப்பட்ட காரியத்துக்காக, இந்த பணத்துக்காக
அந்த நன்றி கூட்டத்தை தேவன் கர்ப்பத்தின் கனி கத்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்துக்கு நன்றியை ஒரு மனமாக கூடி அநேக ஊழியக்கார் வந்திருக்கிறாங்க. அவங்க வரித்தில் ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அவங்களுக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி ஒரு பெருங்கூட்டமாக கத்தரை மாற்றி கொண்டு வந்து நிற்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் அந்த செய்தி கடந்து போல. அப்போ எதிர்பாராத கத்தர் என்ன பண்ணுறதுனா பல காரியங்களை ஜனங்க வந்து ஏறினாங்க. அப்போ அது நடந்து போகும்போது, அது பயணிக்கப்படும் போது, அதுக்கு நேர்த்தியான செய்யப்படும் போது, அப்போ என்ன யோசிப்போம்? கர்த்தர் நமக்கு கேட்பதை காட்டியும் விசேஷமாக செய்ய வல்லவராக இருக்கார். அப்போ நீ விசுவாசிக்க கூடமானா தேவனுடைய மகிமை காண்பார். அப்போ விசுவாசம் எங்கே போச்சுன்ற ஆண்டவர் 40வது சொல்ற அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறேன்? உங்கள் விசுவாசம் இல்லாத போனது ஏன் என்றார். நிறைய பேருக்கு அதான் ஆகிப்போச்சு. இன்னைக்கு ஒரு வளர்ச்சியோடு வாழக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறேன். வேதத்தில் ஏற்கனவே ஒரு செய்தி அவங்களை பகிர்ந்து கொண்டிருப்போம். இதே வேதத்தில் படிக்கும்போது மார்க்கு 4ஆம் அதிகாரத்தை இப்போ செய்தியாக பார்த்தோம். நம்ம 5ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது இயேசு பயணிக்கிற இடங்கள்லேருந்து சில காரியம் நேரிடும். அப்போது பெரும்பாடு ஸ்திரின்னு ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரி பெரும்பாடு ஆவண பிற்பாடு மருத்துவரை நாடி ஓடுறாங்க. ஒன்றுமே அகப்படவில்லை. என்ன செய்து சுகப்பட நான் இயேசு வராது என்று தெரிஞ்சு அப்போது 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அங்கே வைத்திரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானப்பட்ட எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றும் குணப்படாமல் அங்கே வருத்தப்பட்டு கொண்ட இயேசை குறித்து கேள்விப்பட்டு அவர் நினைக்கிறார், இயேசு வரார் என்று கேள்விப்பட்டதுமே அவரை தொட என்று நினைக்கிறார். 28ஆம் வசனத்தில் அப்போது ஜனங்கள் கூட்டமாக இருக்குது. அவருக்கு பின்னே வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். விசுவாசிக்கணுமா? விசுவாசித்தாதே நமக்கு மகிமையை நடத்துவார். பார்க்குற அன்பு சகோதரனே, நீ நம்பிக்கையோடு காத்திருந்தனா, நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருந்தா, நம்பிக்கையோடு சொல்லி கொண்டிருந்தவனால் கர்த்தர் உடனடியாக ஒரு பதிலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கடந்த நாட்களில் 1ஆம் தேதி, அடுத்த நாள் 2ஆம் தேதி காலையில் என்ன செய்யணும்? ஏசாயா புத்தகத்தின் 43ஆம் அதிகாரம் 19 வசனம் படி, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், அது இப்போதே தோன்றும், நீ அறிவீர்கள் என்ற. ஏன்னா தொடர்ந்து மைண்டு பயணிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது மெசேஜ் இப்போ கொடுத்துனுக்கிறேன். அதிகாலையில் 1 மணிக்கு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போது 2ஆம் தேதி அந்த மழை பெஞ்சால் என்ன இருக்கும்? இன்றைக்கி 4ஆம் தேதி காலையில் மழை பெய்யுது, அதிகாலையில் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்றைக்கி 2 நாளைக்கு முன்பாக மழை பெஞ்சுன்னா அந்த பெருங்கூட்டத்தை நடத்த முடியாது. என்ன தான் ஆயத்தப்படுத்தி ஆகாரத்தை ஒழுங்குபடுத்தலாம், ஜனம் வரத்துக்கு உட்கார்நிலே முடியாத போய்டும். ஆனால் கர்த்தரை நீ விசுவாசிக்க கூடமானால் சகலத்தையும் தேவன் புதிதாக்கி பண்ணுவார். அப்போ அந்த வசனத்தின்படி காற்றையும் கடலையும், காற்றையும் நம்ம காற்றில் கடலையும் அமைதித்தலமாக மாற்றினது மட்டுமல்ல, நம்மளை பார்த்து கேட்குற வழியை 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தின்படி உங்கள் விசுவாசம் அப்படின்ற போது என்ன நினைப்பார்? விசுவாசம்னா எங்கே போச்சுன்றார் ஆண்டவர். அப்போ அப்படி தானே படிக்கிறவங்க. ஏன் உங்கள் விசுவாசம் இல்லாத போனதுக்கு ஏன் என்றார். இந்த நம்பிக்கை இல்லாத போன காரணம் என்னன்னா கொஞ்சம் சோதித்து பாருங்கள். ஆண்டு நம்ம பார்க்குற பெரும்பாடு 12 வருஷமாக பெரும்பாடு ஸ்திரீ வந்து இயேசுவை தொட்டால் சுகமாயிடுவேன் என்று தன் இதயத்தில் விசுவாசித்து போய் இயேசுவை தொடரார். அப்போ 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படி தொட்ட அந்த சகோதரிக்கு சுகம் அடைத்தது. 29ஆம் வசனம் பார்க்கும்போது உடனே அவளுடைய உக்கரங்களும் நின்று போனது, அந்த வேதனையில் நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததையும் அவர் சரிகளத்தை உணர்ந்தார். அநேக காரியத்தை நமக்கு ஆண்டவர் தான் அற்புதம் செஞ்சிருப்பார். அதை உணர மாட்டோம். வேற என்னமோ நாங்கள் போனோங்க, நாங்கள் போய் இந்த காரியத்தை இறங்கி செய்தங்க, அதனால தாங்க இத்தனை நடந்தது, இல்லைன்னா முடியாத போயிட்டுருக்கோம். நீ விசுவாசிக்க கூடுமானால் பெரும்பாடு சிறிய போல 12 வருஷங்களாக எழுந்துக்க முடியாத வாழ்க்கையில் விழுந்து கடந்த சரிகளத்தை தட்டி எழுப்பப்பட்ட கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை நிச்சயமாக செய்வார். இந்த சகோதரியை பார்த்தா ஆண்டவர் சொல்லுற ஒரு வார்த்தை ஒன்று 34ஆம் வசனம் படிக்கும் போது அவரை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்து போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமானீர் என்றார். ரொம்ப அழகாக முடிச்சார் பாருங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிட்டு நீ கடந்து போன்றார். சந்தோஷத்தோட வரும்போது வருத்தத்தோடு வந்த, பார்த்து கொண்டிருக்கும் போது வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த வேத ரகசியங்கள் முடிகிற நேரத்தில், இந்த சத்தியத்தை கேட்டு முடிகிற நேரத்தில் கர்த்தர் உன்னை அதிசயங்களை காணும்படி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.